ஹாய் மக்களே, வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு. இது அம்மாவின் கைவண்ணத்தில். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு முறுக்குக்கான பதம் என்ன இதெல்லாம் கஷ்டப்படவே வேணாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே முறுக்கு சூப்பராக சுட்டெடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் என்ன பார்க்கணும், மாவை எப்படி அரைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முறுக்குலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உளுந்து போட்டு செய்கிறது, தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் முறுக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிக்காக ஒரு முறுக்கு பிகினர்ஸ் கூட எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ இட்லி அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசியை நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக. அதுக்கப்புறம் எள்ளு, காரத்துக்கு வரமிளகா, ஓமம், 400 கிராம் பொட்டுக்கடலை நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு பார்க்கவே தெரியும், ரொம்ப ரொம்ப நைஸாக ஃபைனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். ஸோ நமக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அரைக்கும் போது மிளகாவை சேர்த்து எவ்வளோ காரம் தேவையோ, வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றாங்களா பெரியவங்க சாப்பிட்றாங்களாங்கிறத பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 1 கிலோ இட்லி அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் 400 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான உப்பு, ஓமம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. க்ரஷ்னால் நல்லா அரைக்கலாம் வேண்டாம், கையிலே க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் நல்லா எண்ணெய் குடிக்காமல் பொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நல்லா கலந்துக்கலாம். இன் மெயின் டைமில் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம முறுக்கு வழக்கில் போட்டுட்டு முறுக்கு நம்ம சுற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். நம்ம நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு நல்லா கட்டாகாமல் சுற்றுற மாதிரி இருக்கும், அதுதான் பதம். ஸோ நம்ம எண்ணெயில் போட்ட உடனேயும் நல்லா நுரக்கட்டி வரும். நுர கொஞ்சம் அடங்குனது உடனேயும் நம்ம எடுத்துடலாம். இதுதான் முறுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ நம்ம முறுக்கை நம்ம போட்டதுக்கு அப்புறமா நல்ல நுர வரும். உடனேயும் நம்ம திருப்பக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இந்த மாதிரி குச்சி ஏதாவது வச்சுக்கோங்க, திருப்பினீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம திருப்பிடலாம். ஸோ எண்ணெய் பாருங்கள் குடிக்கவே இல்லை, நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதிலே வேணும்னா நம்ம அச்சு மாற்றி நம்ம சுட்டுக்கலாம். இது காரம் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம வரமிளகா சேர்த்தோன்னா இன்னும் நல்ல கலரும் வரும், காரமும் வரும். இது குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த காரம் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு காரம் மைல்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணுறது ஒரு டிஃபன் பாக்ஸில், சில்வர் பாக்ஸில் பேப்பர், நியூஸ் பேப்பர் அடியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முறுக்கு அடுக்கி வச்சுட்டு நியூஸ் பேப்பரை மேலே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி மாவு நம்ம அரிசி ஊற வைப்போம், அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா அதை அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறுன்னு நம்ம வீட்லேயும் முறுக்கு சுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.